மகரி மகளுக்கு மகளாக தாய்க்கு தாயாக சீதாதேவி பெண் கொடிய அரவப்பா ராமன் தேவியவாள் மாஜம் குளி மறந்து வயறு பூரணம் அந்த வால்மேகரி வனத்துக்குள்ள ராமன் தேவியவாள் மாஜம் குளி மறந்து ராமன் தேவியவாள் அங்கமெல்லாம் தங்க நேரம் குளி மறந்து திட்டு மட்டாகுவா திட்டு மட்டா லட்சுமியோ வால்மீகரி வனத்துக்குள்ள 9 மாசமாயி வாழ வாழ சுழலுவா தூக்க இல்ல பாவாட்டா தூக்கம் இல்லை இருந்தாலும் இருக்க மாட்டா ராம இளந்தரியா நடக்க மாட்டா கவலையா இருப்ப மாட்டா கவலை வண்டி இருந்த வேலை குரங்கு எல்லாம் கருங்குரங்கும் செங்குரங்கோ இதனோட துயரம் கண்டு வானர குரங்குகளும் எங்க சீர பக்கம் வந்துடுமா சீர பக்கம் அந்த கருங்குரங்கும் செங்குரங்கோ சீதைக்கு காவலாக பிரிந்த வண்ணமா பலமுறம் இடம்புறம் துணையாக இருந்த போது லட்சுமிக்கு 300 நாளாச்சு 10 மாசம் கருப்பாயோ பெற்ற நாளையில வால்மீகரி வனத்துக்குள்ள பாதம் கொண்டா வயர் வலிந்தா இடுப்பறிந்தா குறுக்கறிந்தா வயர் வலிந்தா அடிதொடிய வயர் வலிந்த இதனுட திருவயத்தில் ஆண் குழந்தை பிறக்குதையா ஆண் குழந்தை பிறந்த போது ஆனர குரங்கு எல்லாம் ராசமக பிள்ளையத்தான்
பாலமரம் சுரந்த போது பெற்றெடுத்த மதளைக்குத்தான் மகனுக்குத்தான் பாலமர்தான் கொடுப்பாளா மகனுக்குத்தான் கொடுப்பாளா அப்படி கோவா நல்லா கோவா என்றே குழந்தை சத்தம் அதே போட்டிடுமா கோவா என்றே குரல் சத்தம் காட்டு அன்னை சீதா லட்சுமியா பதறி முளைக்காள பாலன் முகம் பார்க்காள பாலன் முகம் பார்க்கும் போது பச்சை நிறம் பவள நிறம் நீல நிறம் மாலை நிறம் ரதத்தோடு பின்னளவும் பின்னளவும் முகத்தினுடைய திருவழகம் 21 லட்சணமா 16 அங்கலமா வைகுந்த அழக போல எங்க அழகு ராச இருக்காரு அழக போல இருக்கான வானரங்கள் கூடிடுமா இரவி பெத்த பிள்ளை மதலை ஏற்றுக்கிடுமா அந்த வால்மகிரி மடியிலதான் அந்த குரங்குகள் போட்டிடுமா கொடுத்துடுங்கோ அழகு பேர எங்க அன்னை சீதை பேர் கேட்க வால்மீகி பார்த்தார் இப்பேற்பட்ட ராஜனுக்கு ராஜகுலத்திலே பிறந்தவன் அல்லவா சூரிய குலத்து பிள்ளைக்கு அன்று ஒரு காலத்தில் கோதலத்து ராஜா யோத்தி அரசு கட்டினார் அந்த கோதலத்து ராஜாவுடைய பேரை விட வேண்டும் என்று ஸ்ரீராமன் பெற்ற மகன் சீத மகனுக்கு கொஜலவா யார் கொடுத்தார் வால்மீகி ராஜாவுடைய பேர ஐயா பேர புள்ள கொஜலவா என்று வால்மீகி பேர் கொடுத்த போது சீதாதேவி ஆனந்தத்தோடு மகனே கொஜலவா என்று பேரதை கொடுத்தார் கொடுத்த திருமகன் தாயமர்தம் கொடுப்பாளாம் தாயமர்தம் கொடுக்கும் போது அதை தொட்டில போடணும் நம்ம சுவாமி பூஜை நடத்தணும் அன்னையான் சீதையா பெத்தமாவன் கொஜல வேண தங்கத்தீரி தொட்டில் போட்டு கொஜல வேண தூங்க வைத்தா கொஜல வேண தூங்க வைத்தா அப்பன் தொங்குகிற மகனத்தானே சீதாதேவி பார்த்து கொண்டு ஸ்ரீராமன் நினைப்பா நம்ம வந்து வெகு காலாச்சி நம்ம சுவாமி பூஜை நடத்தணும் இந்த மகன் பிறந்த செய்திக நம்ம நாட்டுக்கு தெரியணும் அன்னை செய்தாலாச்சி புளிய ஜானம்
தானம் பண்ணணுமே தூங்க வைத்த வேளையிலே ஸ்ரீராமன் மனைவிதான் செப்ப கோடம் தான் எடுத்து அந்த காவுக்குள்ள வருவா. அப்ப வானர குரங்கு எல்லாம் பெற்றெடுத்த பிள்ளைகளை வயத்துக்குள்ள கவி கொண்டு கொப்பு விட்டு கொப்பு பாவ அந்த குரங்குகளை பார்த்தாள். பிள்ளைகளை அடிவயத்தில் இடுக்கி கொண்டு மரம் விட்டு மரம் பாய கண்டுட்டாளே சீதாதேவி. ஆக நாமளுக்கார் அறிவு ஆமா இந்த வானர குரங்குக்கு ஐயறிவு அறிவு பெற்ற மக்களை அடிவயத்திலே இடுக்கி கொண்டு போகுத மரம் விட்டு கொப்பு தாவுத 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 பெத்த மகனாகிய ஒரு மகன் குஜலத்து ராஜா 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 இந்த குஜலவனை தன்னன் தனியாக தொட்டிலே போட்டுட்டு வந்திருக்கோம் வந்துட்டோமே. பாலமகாரிஜியோ தவத்திலே இருக்கார். ஆமா இந்த தவத்திலே இருக்கையில ஆனையோ புலியோ வேங்கையோ கடிவாயோ கரடி கூட்ட வந்தா பிள்ளைய தூக்கி கொண்டு போய் ஆத்தாங்கரையில கொண்டு தின்னு போடுமோ என்று வானர குரங்கு வச்சிருக்கும் பிள்ளையினுடைய அறிவை பார்த்து கொடத்தமாவா எனக்கு வாழம் குரங்கு முகம் பாப்பாளம் தொட்டிலுக்கு ஓடி வாரம் மகனை பாப்பாளம் தூங்குகிற மகனைத்தான அத்தாதமா தூக்கு வாழம் தூக்கி வந்தா சீதாதேவி. இது வால்மீகிக்கு தெரியாம சொல்லாம வந்துட்டா. ஆமா அங்கே திட்டத்தவம் முடிஞ்சது ஐயா. தொட்டிலை பார்த்தார் வால்மீகிக்கு. ஆமா வால்மீகி கண்ணுக்கு தொட்டில பிள்ளையை காங்கல உடனே வால்மீகி அஞ்சு பதறுதாரே. ஆக சீதாதேவி பெத்தமவன் குஜலவன ஆமா தொட்டிலை போட்டு ஆத்தாங்கரைக்கு குளிக்க சானம் பண்ண போனால இப்பேற்பட்ட குஜலவன ஆன புலி கருவா கரடி தின்னுதோ என்று தொட்டில் அடிய பார்க்கும் போது அவர் கண்ணுக்கு ரத்த குறையாக தெரியுது அவரு கவரா ரத்த ஓடி இருக்கு. ஆமா இது கருவா புலிதான் பிள்ளைய அடிச்சு கொண்டு தின்னுட்டு கக்கிருக்கு என்றோ சீதாதேவி வந்து பிள்ளைய கேப்பாள நாம என்ன பதிலளிக்க என்று அந்த வால்மீகி தத்துவத்தினால் அம்மா பிள்ளை அப்பா தெப்ப பிள்ளை தொட்டில முடியுவாரா தொட்டில் பக்கம் இருந்து கொண்டு ஸ்ரீராமன வணங்குதாரா பிள்ளை இல்லா தொட்டிலுக்கு பிள்ளைத்தவன் எனக்கு வேணும். ஸ்ரீ நாராயண நமன நாராயண ராம பெருமானை நினைக்க ஆமா அத்த பிள்ளை தொட்டிலே முடிஞ்ச வால்மீகி கண்ணுக்கு முன்னால எப்ப பிள்ளால அது இழகி தொட்டில ஆமா அது பிள்ளையாக உருவாகி தொட்டில இருக்குதையா. தொட்டில் பிள்ளையானதுதான் கூவா நல்ல கூவா என்று வால்மீகி முன்னால சத்தம் பாடுதையா. குழந்தை சத்தம் பாடாத வால்மீகிக்கு சந்தோஷம் வந்துடுது. இன்னி சீதாதேவி வர வரைக்கும் பிள்ளைக்கு புள்ள கிடைச்சு போச்சு. ஆமா பிள்ளை இல்லைன்னா பெருமூச்சு விட்டுருவாள மழை இல்லைன்னா மாண்டு மடிவா வால்மீகி வனத்துக்குள். ஆமா நாம செய்த ஒரு தவத்தினாலதானே தெப்ப புல்லு பிள்ளையாகி போச்சு. இனி தொப்ப புல்லு பிள்ளைய ஆமா பாதுகாக்கணும் சீதை வர வரைக்கும் தொட்டில் அடியிலே இருந்து பிள்ளைய ஆட்டிக் கொண்டிருக்கிறார். இருக்காள் சீதாம்மா
ஆத்தாங்கரைக்கு போன சீதாதேவி பிள்ளைய கோராத்தாங்கரையில இறக்கி வச்சு குளிச்சு சானம் பண்ணி ஸ்ரீராமனை நினைத்து ஆத்து மணலை கூட்டி ஸ்ரீராம லிங்கம் போல வச்சு நமோ நாராயணா அயோத்தி ராஜா என்று அந்த ஆளன் பூஜையை முடித்து பிள்ளையை தூக்கி இடுப்புல வச்சுக்கிட்டு வால்மீகிரி ஆக்கிரமத்துக்கு ஓடிவாரா சீதை வால்மீகிரி ஆக்கிரமத்துக்கு வரும்போது செப்பப்பில்லான பிள்ளையானது கோவா நல்ல கோவா என்ற குழந்தை சத்தம் காக்குதையா குழந்தை சத்தம் கேட்ட போது அன்னை சீதா லட்சுமியா தொட்டில் பக்கம் வருவாளா அந்த தொட்டில் பிள்ளையவா பார்த்தா ராமம் போல அந்த குழந்தை முகத்தை கண்டா ராமம் போல அந்த கொண்டவன் போல தெப்ப பிள்ளை இருக்கதே அழக பார்த்தா அமிர்தத்தை பார்த்தா வால்மீகிட்ட கேட்க சீதாதேவி சுவாமியினுடைய பிள்ளை ஏன் இடுப்புல இருக்க சுவாமி இந்த தொட்டில் பிள்ளை யாரு மகன் இது யாருடைய பிள்ளை என்று எங்க சீதை அதறி பதறி கேட்ட போது அப்ப வால்மீகி சொல்லுதார் என்ன அம்மையர சீதாதேவி மகனை தூக்கிக்கிட்டு போனதுதான் வால்மா முனிவர் தெரியாமா போனதுதான் அம்மா சீதனி பிள்ளைய தூக்குனது எனக்கு தெரியாதம்மா போறவா சொல்லிட்டு போகலாமல்ல சொல்லலாமல்லம்மா தவம் முடிஞ்சது தொட்டில பார்த்த உன் புள்ள கொசலவன காங்கரண்டு தொட்டில் அடிய பார்த்த ரத்த கோரைகள் ஆறாக ஓடி இருந்தது பார்த்தேன் இந்த ரத்த கோரையை பார்த்து கடுவா புலி தின்னுடுதுன்னு என்று பயந்து அம்மா மேலாளர்கள் உடனடியாக கோயில் கமிட்டி கேட்டுக்கொள்கிறார்கள். மேலாளர்கள் உடனடியாக கோயில் கமிட்டி கமிட்டியாக கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். மகடர்களும் உடனடியாக கோயில் கமிட்டி கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். அந்த நீ பிள்ளைய தூக்கிட்டு போனது எனக்கு தெரியாம போச்சு. ஆமா அப்ப தொட்டிலே பார்த்தேன் பிள்ளைய காணும் என்று நான் உங்கனவன தான் நினைத்து எப்ப பிள்ளை அத்தே நம்மா தொட்டிலே முடிந்த நம்மா ஸ்ரீராமன் நினைச்சு பார்த்தேன் செப்ப பிள்ளை ஆனதுதான் அது பிள்ளையாக வடிவத்தில அது தெப்ப பிள்ளை புள்ளையாச்சு வடிவத்தில பிள்ளையாச்சு. அப்ப வால்மீகிட்ட காக்கா ஆமா எங்க சுவாமி அறிய நான் அறிய நான் நடைய விட்டு வரும்போது நான் 41 கருப்பம் ஒரு சூழு பிள்ளை என்கிட்ட இருக்க செப்ப பிள்ளைய கேட்டா நான் என்ன பதிலளிக்க அழிக்க என்று வால்மீகிட்ட 5 தொழுதால் சீதா பிராட்டி. ஆமா அப்ப வால்மீகி ஆறுதல் சீதைக்கு சொல்லுகிறார் அது நான் இருக்க பயமும் வேண்டாம் அயோத்தி ராமன் வந்தா உள்ளபடி அம்மா உள்ளபடி நான் நடந்ததை சொல்லிருவேன்
கொடுக்க போறிய சுவாமி அந்த தெப்ப பிள்ளைக்கு பேரு தாங்கள் என்று சீதா பிராட்டி ராமன் கேட்க வால்மீகி தெப்பையிலே பிறந்த பிள்ளைக்கு அழகான பேரு அம்மா ஏ மாதாவே சீதா தேவிய அம்மா இந்த தெப்பையில பிறந்த பிள்ளைக்கு பேரு என்ன தெரியுமா? என்னம்மா? லவகுமார. ஆமா லவகொச்சலவன் தெப்பையில் பிறந்த மகனுக்கு லவகுமாரன் என்று வால்மீகி திரு ராமத்தை கொடுத்த போதே 2 மக்களையும் 2 மடியிலே வச்சு மக்கள் அழக கண்டு மகனே கூஜல வேற இளைய வேறு லவகுமாரா யார் படுத்து பாப்பாளாம்
கோட்டைக்குத்தான் மக்கள் எல்லாம் வருவாரா சுமதியா வளப்பாரா அக்கினிதான் வளருதையோ பிறக்குதையோ அது அசுவ குதிரையாக அது யாகத்தில பிறக்கும் போது அது வெள்ள நிறத்தோடு அது உயர்ந்து பிறந்திடுத அது மாலி நிறத்தோடு அது மயில நிறமாக அந்த அசுவம் பிறந்திடுது அயோத்தி மக்கள் எல்லாம் கிட்ட சொல்லுவாரா அன்னை ஜீதையவா உயிரோட இருக்கா அன்னை ஜீதை இறந்துட்டான்னு நினைச்சிருந்தோம் அவளுடைய ஆவியது அடையாளம் காட்டி அக்கினி யாகத்தில் அசுவ குதிரை பிறந்திருக்கு எஜமா ஆமையா இந்த அடங்காத குதிரையத்தான் அடங்கிறதுக்கு வீரமே அயோத்தி மக்கள் அசுவத்தில் பிறந்த அசுவ குதிரையை அடக்க வேண்டும் என்று இந்த அயோத்தி பட்டணத்தில் வீரங்கள் யாரு இருக்கா என்று இந்த அயோத்தியில தெரியலன்னா அயோத்தி மக்கள் ராமனுக்கு முன்னால நின்று கொண்டு வாதம் போட்டார்கள் உடனே அசுவ குதிரை என் ஸ்ரீராம பூவதி அம்மா லட்சுமணனை பிடிக்க சொல்லி நெத்தி பட்டயத்தில அம்மா இது அடங்காத குதிரையை அடக்கும் வீரனுக்கு அயோத்தியில பாதி ஆமா 1000 பொன் வெகுமதி என்று அயோத்தியில காணி நிலம் என்றும் அந்த அடங்காத குதிரை நெத்தியிலே பட்ட ஓலை முத்திரை எழுதி கொண்டு அயோத்திய அரமனையை கடத்தி விட்டார்கள் அது கடந்து வந்த யானையானது அம்மா கடந்து வந்த குதிரை அயோத்திய கடந்துடுமா கடந்து வந்த குதிரையாது யானை மர காவுக்குள்ள ஆர்நகரி வனத்தா வந்ததொரு குதிரையாது நவலவனும் கொஜலவனும் கண்டார வந்ததொரு மயில குதிரையா வெள்ளை குதிரையில் அவனும் கொஜலவனும் கண்டார்கள் குதிரையை கண்டவங்க பிடிக்கல இல்லையா இவங்களை கண்டு வணக்கம் பண்ணுது குதிரைக்கு பாதுகாப்பா வந்த பரதாழ்வம் பார்த்தான் ஆமா வயதுல சிறுவங்களா இருக்காங்களே நம்ம அண்ணன் முகச்சாடையா இருக்காங்களே நம்ம அண்ணன் மோச்சாட தெரியுத அயோத்தி ராமன் அடையாளம் அச்சில வார்த்தது மாதிரி இருக்காங்க அண்ணாவுடைய அங்கத்தை வார்த்தது மாதிரி ஆமா 2 பேரும் அங்கமும் தங்க நிறமாக இருக்கார்களே இவங்கள்ட்ட எதுக்க கூடாது சண்டை போடக்கூடாது கூடாது வந்ததொரு குதிரை இவங்களை பார்த்து வணங்கி நிக்கிறது இங்க இருக்கு வீரங்களை போய் அண்ணாட்ட சொல்லி அண்ணா கூட்டத்தை அழைச்சி வரணும் என்று பரிராமனுடைய தம்பியான பரதாழ்வன் ஆமா குதிரை கிட்ட நின்று ஓட்டமா ஓடி வந்தார்கள் ஓடி வந்த பரதாழ்வன் அண்ணன் கிட்ட உத்த செய்திய சொல்லுதாரு அண்ணாவே ஹரிராம் குதிரை மலக்காவுக்குள்ள வனத்துக்குள்ள 2 நல்ல சிறுவர்களும் ஆளுக்கு ஆணழக அம்பல சிலை அழக செக்கப்பழக செந்திருக்கம் பொட்டழக தட்டழகம் பொட்டழக கண்ணாடி மூக்கழக 2 பேரும் அழக பார்க்கும் போது உங்க ஜாடையா இருக்கு உங்க முகமா இருக்கு உங்க அழக மாதிரி இருக்கு அனுபவம் ஆமா இருக்கிறது அவங்க பக்கத்துல நம்ம அசுவ குதிரை போய் நின்னு மடங்கி நிக்கி அண்ணா ஒருவேளை உங்க பிள்ளையா இருப்பாங்களோ வீரனுக்கு வீரனாக தெரியுதென்று பலதாழ்வே அண்ணன் கிட்ட சொன்ன போது உடனே ஹரிராமனுக்கு சந்தே வந்து அப்பேற்பட்ட வீரங்களை பார்த்தாக வேண்டும் என்று ராமனோட படையோட லட்சுமேனும் படையோட சத்திரக்கன் படையோட பரதாழ்வன் படையோடு அயோத்தி கூட்டமெல்லாம் இனியங்கள் மந்திரியும் தலையாரியா கூட்டங்களும்
கூட்டங்களும் ஆமா வாலி சுக்கிரியங்கள் எல்லாம் ஆம்போவா ராமனுக்கு முன்னால நின்று கொண்டு ராமா ராமா என்று ஆடி பாடி பாடி அந்த ராமனுக்கு முன்னால வானர அனிமா கூட்டங்களும் பாலு கொண்டு வருகுதையா பாலு தூக்கி ஆடிக்கொண்டு வால்மீகி வனத்துக்குள்ள ராமனோட கூட்டங்களும் வந்த போது அப்ப சீத மக்கள் 2 பேரும் லவனும் கொஜலவனும் ஆமா ஜைனிய படைய பார்த்ததும் பயப்படுதாங்க ஏன் நம்மள அடிப்பாங்களோ பிடிப்பாங்களோ கட்டி வைப்பாங்களோ என்று இவங்களை எதுக்கணுமா அம்மாட்ட போய் அம்மாட்ட வரம் கேட்கணும் என்று லவல வேணும் கொஜல வேணும் அம்மா கிட்ட ஓடி வாரா மாதாவ எழுத்து சண்டை செய்வதற்கு 7000 போர் வருது படையெடுத்து போர் செய்ய 10,000 போர் வருது சண்டையில ஜெயிக்கணுமே ஆயுதங்கள் வேணும் என்று அம்மாளுக்கு முன்னால லவலவனும் குஜல வேணும் ஆயுதங்கள் கேட்டான அன்னை சீதை காக்காள நம்ம மக்களுக்கு சண்டைகளை ஜெயிக்கணுமானால் நாம கையில இருப்பதோ உக்கிரசக்தி பானம் இந்த உக்கிரசக்தி பானத்தை கொடுத்தா இவங்க ஜெயிப்பாங்க ஜெயிச்சிருவாங்க என்று லவனும் கொஜலவனுக்கும் ஆமா குதிரை நின்ன இடத்தை விட்டு அங்கிட்டு போகல அவங்க எங்க நின்னாங்களோ அதே இடத்துல போய் நிக்கி உடனே அம்மா கொடுக்க வரங்க அக்கினி பாசம் ஆமா உக்கிரசக்தி பானத்தை கொடுக்கும் போது மக்களா இது உயிருக்கு ஆபத்து உள்ள பானண்டா ஆமா போ உங்க உயிருக்கு ஆபத்து எப்போ வருதோ வந்த பிறகுதான் இந்த உக்கிரசக்தி பானத்தை நீங்க தொடுக்கணும் தெரிக்கணும் ஆமா எப்படி அம்மாள் சீதையானவள் சொன்ன போது ஆட்டம் என்று சம்மதித்த அம்மாளுடைய இறமதியில உக்கிரசக்தி பானத்தை தான் கொஞ்சம் வரும் 2 பேரும் வாங்கி கொண்டு குதிரைக்கு இடத்துக்கிட்டான் அஸ்வகுதிரைக்கு இடத்துக்கு வலது புறமே இடது புறமோ லவனும் கொஜலவனும் வந்து நின்னார்கள் உடனே ராமன் பட சத்துருக்கம் பட லட்சுமணன் பட பரதாழ்வன் பட எல்லாம் படைகள்லாம் இந்த லவனும் கொஜலவனை பார்த்து எழுத்து வந்தவங்க எல்லாம் பின்னாக்க ஓடுதாங்க அப்பாடி உங்கள்ட்ட சண்டைக்கு போனோம்னா ஜெயிக்க முடியாது நம்மள அன்பால ஜெயிச்சிருவாங்க தெரிஞ்சு போடுவாங்க வந்த படைகள் எல்லாம் பின்னாக்க போகுது ஆமா உடனே ராம பெருமான் பார்த்தாரு நீங்க யாரடா எவரடா என்று உங்க அம்மா யாரு அப்பா யாரு என்று லவன் கொஜலவன் கிட்ட கேக்கு நேரத்தில் அப்ப லவன் கொஜலவன் நீ யாரியா நீ உங்க அப்பா யாருன்னு எது கேக்கா உங்க நாடு என்ன உங்க நகரம் என்ன என்றோ உங்க பேரு என்னன்னு கேட்டபோது அப்ப ராம பெருமா இவங்களுக்கு பயந்து கொண்டு அன்று ஒரு காலத்தில் அதிவரதன் ஆண்டான் அதிவரதனுக்கு பிறகு தசரதன் ஆண்டாரு நாங்க தசரதனுடைய வர்க்கம் அவருடைய பிள்ளைகள் மூத்தவன் கோதண்டராமன் இளைய தம்பி பரதாழ்வன் அதுக்கு அடுத்த தம்பி லட்சுமணன் அதுக்கு அடுத்த தம்பி லட்சுமணனுக்கு அடுத்து சத்துருக்க எங்களுடைய கூட்டம் சொன்னார் எங்க ராஜ கூட்டம் எப்ப சண்டைக்கு வாரியலா நீங்க ஐயா நீங்க இருப்பதோ பெரிய ஆளு நாங்க சிறியவங்களா இருக்கோம் நீங்க ராஜா கூட்டங்கள் நாங்க வேடுவர் கூட்டம் நாங்க வனத்துக்குள்ள வேட்டையாடக்கூடியவங்க ஆமா எங்கிட்ட சண்டைக்கு வரவும் முடியாது நாங்க உங்ககிட்ட சண்டைக்கும் வர முடியாது என்று பரதாளமும் படையெல்லாம் பின்னாக்க போன போது நாம பெருமானுக்கு கண்ணு தீயா பறக்கு என்னடா வயசுல சிறுவனா இருந்து இவங்க கிட்ட இந்த குதிரை போகாம நிக்க குதிரையா குடுக்கலான்னு கேட்டா ராம பெருமா அப்ப அவனும் கொச்சலவனும் சொன்னான் என்ன சொல்லுதார் ஐயா உங்க குதிரை என்ன எங்களுக்கு தெரியாது எங்களை தேடி வந்திருக்கு ஐயா உங்க குதிரையை அடக்கவும் இல்ல நாங்க பிடிக்கவும் இல்ல கிடையாது எங்களை கண்ட உடனே குதிரையானது மடங்கி நின்னுது ஐயா அப்படி உங்களுக்கு குதிரை உங்க குதிரைனா நீங்க கொண்டுட்டு போங்க அப்ப இத்தம் செஞ்சு வேணா பாருங்க அதானே சண்டையில ஜெயிச்சு பாருங்க சண்டையில நீங்க ஜெயிச்சா கொண்டு வாங்க நாங்க தோத்துட்டோம்னா
நாங்க பேசாம இருந்துக்கிட்டோம் ஐயா. நாங்க ஜெயிச்சா இந்த குதிரையை உங்களுக்கு கொடுக்க மாட்டோம் என்று லவனும் கொஜலவனும் யுத்தத்தில் நின்னாங்க. ஆமா, யுத்தக்களம் போர்க்களம் தீப்பறக்க அனல் பறக்கு வந்த படைகள் எல்லாம் காமாடும் தலமாடும் சாய்தார்கள். அப்ப ராம பெருமானுக்கு வேகம் வருது. ஆமா, கோவ வந்த ராம பேரா எடுப்பா இல்ல தொடுப்பா ராமர் பானம் விடுவார். ராமர் பானம் விட்ட ஒரு அவலவனும் கொஜல வேணும் உக்கிரசத்தி பானத்தா பானத்துல தொடுக்காரு அங்க தரிக்காரு திரும்பி விட்ட பானம் எது ராமனை எதிர்த்திடும் வந்த பானம் எது உக்கிரசத்தி பானம் தானே ராமனோட கிரீடத்தை ராமனோட காவங்கிடுமா அது செங்கோ காதுக்கிடுமா கிரீடம் அது ஜாஞ்சவோது ராம பெருஞ்சாயுவார் களத்தில் தோத்து விட்டார். ராம பெருமான் கிரீடம் ஜாஞ்ச போது ராம பெருமான் கோர்ல தோத்துட்டாரு. அப்படியே தரையில ஜாஞ்சி படுத்தார். ஆமா, அப்படி படுத்திருக்கவும் அனிமார் போய் அன்னை சீதையை ஆபத்து வந்துடுது உங்க மனவாளனுக்கு. ஆமா, ராமா ராமா என்று அன்னை சீதையை அழைத்த போது அப்ப வாயு மோகம் இல்ல, ஆமா அஞ்சன மோகம் இல்ல. இந்த அஞ்சனமா அனிமா வரணும்னா நம்ம சுவாமியும் ஆமா வந்திருக்காரு என்று அன்னை சீதை வால்மீகி வனத்துக்குள்ளே இருந்தவா அலறி நல்லா அடித்து கொண்டு ஆளன் மோகம் பார்க்கால ஆளனாவன் ஜெரிராம போய் படுத்திருக்கார். தோத்து கிறங்கி படுத்திருக்கார். ஆமா, இதை கண்ட ஜெரிராமனுடைய தேவியானவா நம்ம புரிஜ நம்ம கணவன் அல்லவா இப்பேற்பட்டவங்களோடு யுத்தத்துக்கு நின்றுக்கார மக்கள் தெரியாம தானே பிள்ளைகள் தெரிஞ்சிருந்தா அவர் போருக்கு போவாரு போயிருக்க மாட்டார்ல என்று மன்னனுடைய படுவளத்தை பார்த்தவா ஆமா சுவாமியே தான் தூக்குதாளா மடியில போடுவாளா மடியில போட்ட வேளம் தீர்த்தம் கொண்டு தொழிப்பாளா கையில இருந்த தீர்த்தத்தை கொண்டு சுவாமி முகத்தில தொழிச்சாள். தீர்த்தம் தொழிக்கவும் கண் முழித்தார். குளித்து பார்த்தார். லவனும் கொஜலவனும் அம்மா பக்கத்துல ரெண்டு பேரும் நிக்காங்க. ரெண்டு சைட்ல ஆமா, கொஜலவன் வலது புறம் ஆமா, லவகுமார இடது புறமா ரெண்டு பக்கம் நிக்கவும் நின்ன போது ராம பெருமான் கண் முழித்து மேல பாக்க ரெண்டு பேரும் நிக்காங்க. விடாக்கண்டம் குடாக்கண்டனா நிக்கார்கள். சீதா தேவிட்ட கேட்காரு ஆமா, ஹரிராமன் இது யாருடைய பிள்ளைகளோ எனக்கறிய சொல்லிடம்மா. இதையிடம் கேட்ட போது இதையவ சொல்லுவாளா சுவாமி இது வலது வர நிக்கவன் ஆமா, இது உங்க பிள்ளை உங்க மவன். இது யார் தெரியுமா? இது யார் பிள்ளைமா? வலது பக்கம் நிக்கவன் உங்க கோதலத்து ராஜாவுடைய பூட்டம் பேரு கொஜலவம்னு விட்டுருக்கேன் ஐயா. இடது வர நிக்காம பாத்தியலா, அது யாரு பிள்ளை? இது லவகுமாரன். ஆமா, இது உங்க பிள்ளைதான் சாமி. ஏ சீதா தேவி, ஏமா நீ அயோத்தியை விட்டு வரும்போது ஒரு பிள்ளை சூழ் தானே? சூழோட தானே வந்த. நீ 41 நாள் நோம்பு ஆமா கர்ப்பத்தோட தானே வந்த. எப்படி உனக்கு ரெட்ட பிள்ளை பிறந்தது? எப்படிமா பிறந்தது? ஒரு சூழ்ல ரெட்ட பிள்ளை பிறக்கணுமா? ஆமா சுவாமின்னு சொல்லதுக்கு இல்லாமல் என் சீதை உள்ளத உள்ளபடி சொல்லுதால் அவன் சுவாமிகிட்ட சொன்ன சுவாமி வலது வர நிக்க மகன் கொஜலவன் உங்க வகுத்தோ பிள்ளை சாமி. இடது பக்கம் தோல்ல நிக்கவன் யாரு பிள்ளைமா? தெப்பையில பிறந்த பிள்ளை. இந்த தெப்ப பிள்ளைல பிறந்தவன் தான் பிள்ளைதான். இவன் பேரதால் லவகுமாரன். ரெண்டு பேரும் என் பிள்ளைன்னா. ஆமா ஏம்மா இந்த மகன் ஒரு போல இருக்கான், இந்த மகனும் ஒரு போல இருக்கானே. எந்த மகனை என் பிள்ளைன்னு நான் ஏக்க முடியும் என் புள்ளன்னு நான் சொல்லதுக்கு. ஆமா ரெண்டு மகனும் ஒண்ணு போல ஒரே மட்டம் ஒரே உயரம் சொன்ன மாதிரி இருக்காங்களே, ஒரே அழகுல இருக்காங்களே. என் மவன் யாரு இந்த மவன் யாருன்னு தெரியணும்ல. கொஜலவன் யாரு லவகுமாரன் யாருன்னு என்று எனக்கு அடையாளம் காட்டணுமானா அக்கினிய வளர்க்கணும், அக்கினில இறங்கணும். ஹரே ராமன் சொன்ன போது அண்ணா சீதை லட்சுமியா உத்தமே பத்தினா ஓடி பிடிக்கணும்.
அன்னை சீதாலட்சுமி லட்சுமி உத்தமி பத்தினா தீ ஓடி பிடிக்கணும் பிடிக்கணும் அழியாத பத்தினி ஐவராஜா தேவியானால் ஆனால் இந்த அக்கினி ஆகாசமா வளர வேணும் என்று இங்க சீதாலட்சுமி வாக்கு சொன்ன நேரத்தில் அக்கினி பிடித்திடுமா ஆகாயமா வளர்ந்துடுமா அக்கினி பிடித்து ஆகாயமா வளர உடனே மவனான லவனவனை இடதுபுறம் பிடித்தார் இருக்கா குஜலவனை வலதுபுறம் பிடித்தார் தாயும் மக்களும் 2 பேருமாக அக்கினியில இறங்குவாரா அக்கினி குளிப்பாரா அக்கினி குளிக்கும் போது ஹரிராமன் பெத்தம்மவன் அழகாக வாரான ஹரிராமன் பெத்தம்மவன் ஆகாயமா வாரம் ஹரிராமன் எப்படி இருக்கானோ அந்த அம்சத்தில அங்கத்தை அக்கினி குளியிலே காட்டி வாரா செப்பையில பிறந்தமவன் அக்கினி குளியதிலா கருவி உருகியல்லோ கருமுண்டமா வாரான செப்பையில பிறந்த உள்ள ஆமா கருமுண்டமா வாரம் அக்கினியில குளிச்ச உள்ள ஆமா அடையாளம் மாறிடுது மாறி போச்சு கருவி உருகி ஆமா கருமுண்டமா இருக்கும் கண்டங்கரேருன்னு கருப்பா இருக்கான் சுத்த கருப்பு ஆமா இதை கண்ட சுவாமியானவர் அந்த அங்க பேர் கொடுக்காரு பிறந்தனால பிள்ளை லவக்குமார ஆதியிலே லவக்குமார